ஹாய் மக்களை தமிழ் செல்வம். அது ஏன் உலகத்தில் அதிக சம்பளம் வாங்குற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தாங்க. 100லேருந்து 150 கோடி வரைக்கும் வாங்குறாரா மக்களே. அது தமிழ் சினிமான ஹையஸ்ட் பெய்டு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு தான். அதாவது வேர்ல்டு லெவல் நம்பர் 1 சம்பளம் வாங்குறது பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் மக்களே. நெக்ஸ்ட் அடுத்து தமிழ் சினிமாவில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் ரஜினி தாங்க இருக்கார். 75 கோடியிலேருந்து 125 கோடி வரைக்கும் சம்பளமாக பெறுறாராம். லாஸ்ட்டு படம் கொஞ்சம் சுமாராக போனதுக்கப்புறம் எவ்வளோ வாங்குறான்னு தெரியல மக்கள். 125 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் கமலஹாசன் 50 கோடியிலேருந்து 75 கோடி வரைக்கும் வாங்குறாரு மக்கள். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு அதிக பெய்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்கி படத்துக்கு வந்து 100 கோடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 75 கோடி வரைக்கும் அவர் சம்பளம் வாங்குறதுக்கு சொல்லப்படுகிறது மக்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் அஜித் வந்து 75 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் சம்பளமாக பெறப்படுகிறதா. ஆனால் டீட்டெயிலாக கரெக்டாக தெரியல. ஆனால் 100 கோடி வரைக்கும் சம்பளம் பெறப்படுகிறது மக்கள். அஜித் குமாருக்கு 75 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது தமிழ் சினிமா. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து 30 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் சம்பளமாக பெறப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் படம் பார்த்தீங்கன்னா 50 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களா தமிழ் சினிமாவை, அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம் சூர்யாவுக்கு 50 கோடி வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விக்ரம் அது 20 கோடியிலிருந்து 30 கோடி வரைக்கும் சம்பளமாக பெறப்படுகிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு படம் இப்போது சரியாக போகவில்லை என்றதால் அவ்வளோ சம்பளம் தான் கொடுக்குறாங்களா மக்கள் தமிழ் சினிமாவில் நம்ம நடிகர் விக்ரமுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சிலம்பரசன் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறார். கிட்டத்தட்ட 20 கோடியிலிருந்து 25 கோடி வரைக்கும் சம்பளமாக பெறப்படுகிறதா மக்களே. இவருக்கு அடுத்தபடியாக இவருக்கு போட்டியாக இருக்கிற நடிகரை பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள். அவரும் இவரோட சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லப்படுகிறார். அதாவது 20 கோடியிலிருந்து 25 கோடி வரைக்கும் சம்பளமாக பெறப்படுகிறார். நடிகர் தனுஷும் சிம்பு ஒரே சம்பளம் தான், கிட்டத்தட்ட ஒரே இதுதான் வாங்குறார் மக்களே. இதுக்கு அடுத்தபடியாக இருக்க நம்ம எஸ்கே அதாவது சிவகார்த்திகேயன். இப்போ ட்ரெண்டில் இருக்க சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா 10 கோடியிலிருந்து 15 கோடி வரைக்கும் சம்பளமாக கேட்கப்படுகிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 25 கோடி வரைக்கும் சம்பளமாக கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 கோடியிலிருந்து 15 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுகிறாங்க நடிகர் சிவகார்த்திகேயன். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் மக்கள். 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுது. ஆனால் வில்லன் நடித்தா கிட்டத்தட்ட 15-20 வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுகிறதா. கடைசி இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே தான், அதாவது விஜய் சேதுபதி தான் இருக்கார். பேர் இதை சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது கார்த்திக், விஷால், ஆர்யா, ஜீவா இந்தமாதிரி சின்ன சின்ன நடிகர்கள்லாம் இதில் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் 5 கோடி கம்மியாக வாங்கி நடிக்கிறாங்க. அதனால் இந்த மினிமம் இந்த படத்தில் அவங்கள மென்ஷன் பண்ணல. 5 கோடிக்கு அதிகமாக, அதாவது 10 கோடி கிட்டத்தட்ட வாங்குறவங்க தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மினிமம் 5 கோடி கீழே இருக்கிறவங்களாம் மென்ஷன் பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணால் நான் மேலே வளர முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.